அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து எழுதிய தலைவிதியாக மேசராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அப்படிப்பட்டவர் மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் இல்லை என்றால் கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதலும் முடிவுமானவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சூரியன் நவ கிரகங்களிலே ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி, நீங்கள் விரும்பியபடியே அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் நிச்சயமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அருள் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் உஷ்ண கிரகமாகவும் அழைக்கப்படுகிறார். எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே மனித வாழ்வில் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சூரியன் வித்யாகாரகரான புதனுடன் இணையும் போது புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார். இதன் காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை குழப்பமில்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் உறுதியான மனநிலையுடன் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் புத ஆதித்ய யோகம் நிறைவாகவே அள்ளி கொடுக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட இழுபறி இல்லாமல் துல்லியமாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. அப்படிப்பட்ட புத ஆதித்ய யோகம் புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் எதிர்பாராத வகையில் மனித வாழ்வில் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் நகர்த்தெறியக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது முதலும் முடிவுமான சூரியன் இந்த தருணத்தில் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடை தாமதம் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து வகையான தடைகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு உரித்தான 3இல் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக அவை வெற்றிகரமாக நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் உறுதியாகவே இந்த தருணத்தில் வெற்றி கிட்டும். குறிப்பாக சூரியன் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் அரசாங்கம் சார்ந்த பணிகள், புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் போன்றவை நீங்கள் நினைத்தபடியே எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.
ஏனென்றால் அவர் சென்றிருக்கக்கூடிய இடம் தனது பார்வையில் சமகிரகமாக புதனை பார்த்தாலும் புதன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக சூரியனை பார்க்கிறார். எனவே நட்பு கிரகத்தின் வீட்டில் நுழைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மனதை அரித்து வந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே சூரியன் எழுதிய தலைவிதி நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் நல்ல தீர்வுகள் உங்களை தேடி வரும். வீண் அலைச்சலும் சிரமமும் தான் மிஞ்சும் என்ற சூழல் இருந்த நிலையில் அவற்றில் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுகிறது. உஷ்ண சம்பந்தமாக வந்த உடல் ரீதியான தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்களும் தோஷங்களும் இந்த தருணத்தில் சூரியன் நிச்சயமாக விலக்கி விடுகிறார். எனவே தேவையற்ற சிரமங்கள் வராத வகையிலும் புதிதாக கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல சிரமங்களை சந்திக்காத வகையிலும் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோக ரீதியாக சூரியன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் பொறுப்பும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எளிதில் கைகூடும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் போன்ற நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். இந்த தருணத்துல உத்தியோக ரீதியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி திட்டவட்டமாக கிடைக்கும் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் ஆளுமை அதிகாரமும் கொண்ட சூரியன் வெற்றிக்கே உரித்தான 3இல் அமர்ந்திருப்பதால் தொழில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக புதனுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் அதீதமான ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தும். இதில் சூரியனும் புதனும் இணைந்து வலுப்படுத்துவதால் கலைத்துறையில் புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகள் லாபகரமாக இந்த தருணத்தில் பல நகர்வுகளை செய்து முடிக்க முடியும். வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். மேலும் இந்த தருணத்தை மேசராசி சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் அதிகரிப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை தினமும் அனுதினமும் செய்து முடிக்க முடியும். அப்போது மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் சூரியன் எழுதிய தலைவிதியாக நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.